கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் புதன்கிழமை சித்திரை மாதம் 24ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. இன்றைய தியான தலைப்பு ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகாத இருதயம். இன்றைய தியான வசனம் எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கேதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்கும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். தியானம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இந்த வசனங்களானது அநேகரால் விரும்பி கூறப்படும் வாக்கு தத்தங்களாக இருக்கின்றது. வாக்கு மாறாத சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் இவைகளை தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றி முடிக்கின்றவராயிருக்கின்றார். ராஜாக்களுக்கு முன்பாக உட்காரும் போதும் பகைவர்களுக்கு முன்பாக பந்தி இருக்கும் போதும் உங்களுடைய மனதிலே தோன்றும் எண்ணங்கள் என்ன? நீங்கள் சிறுமைப்பட்ட நாட்களில் உயர் ஆசனங்களில் இருப்பவர்கள் பெருமை கொண்டு உங்களை அற்பமாக எண்ணி நகைத்த போது அவர்களை நகைக்க வேண்டுமென்ற எண்ணம் தோன்றுகின்றதா? நீங்கள் உயர்ந்த ஸ்தானங்களிலே உட்காரும் போது சிறுமைப்பட்டவர்களை நீங்கள் எப்படியாக கண்டுகொள்கின்றீர்கள்? நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உன்னதத்திலே வாழ்ந்தாலும் அவர் எப்போதும் சிறுமைப்பட்டவர்கள் மேல் நோக்கமாக இருக்கின்றார். தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளித்து பெருமை உள்ளவனை தூரத்திலிருந்து அறிகின்றார். உன்னதத்திலே வாழும் தேவன் தாமே காரணமின்றி காரியங்களை செய்வதில்லை. இந்த உலகத்தின் உயர்ந்த ஸ்தானங்களிலே அமர்வதனால் ஒருவன் நித்திய ஜீவனை அடைந்தாயிற்று என்பது பொருள் அல்ல. அந்த உயர்ந்த ஸ்தானங்களில் உட்காருகின்ற சிலர் வேதத்தை மறந்து போய் விடுவதால் அந்த உயர்ந்த ஸ்தானமானது அவர்களுக்கு கண்ணியாக மாறிவிடுகின்றது. சாலமோன் ராஜாவிற்கு தேவனானவர் உலகத்தார் வியக்கத்தக்க ஞானத்தையும் மிகையான ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தார். காலங்கள் கடந்து சென்ற போது அவனோ கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி அவர் கற்பித்தவைகளை கைக்கொள்ளாமல் போனதினால் கர்த்தர் அவன் மேல் கோபமானார். எனவே எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் கர்த்தரை விட்டு விலகாதபடி உங்கள் இருதயத்தை காத்து கொள்ளுங்கள். ஜெபம் செய்வோம். அழைத்த தேவனே, பாவத்தின் வஞ்சனையினாலே என் இருதயம் கடினப்பட்டு போகாதபடிக்கு உம்முடைய வார்த்தைகளின்படி நான் நடக்க எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தந்து வழிநடத்தி செல்வீராக. இரட்சகர் இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன். ஆமேன். மாலை வாசகம் உபாகமம் 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் தொடக்கம் 20ஆம் வசனம் வரை.